78 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 79, 78வது ஸ்லோகத்துல நாயகன் நாயகி அந்த பாவனையில பகவான் ஆச்சாரிய சுவாமிகள் அந்த பாவனையில அந்த ஸ்லோகத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ கணவனான நீ உன்னுடைய உயர்ந்த குணத்தால புதுசா கல்யாணம் ஆனவா, சின்ன சின்ன தப்பு அப்பப்ப நான் பண்ணுவேன், எனக்கு எப்படின்னு புதுசா இந்த வீட்டுல பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அப்படிலாம் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால எனக்கெல்லாம் நல்ல குணமெல்லாம் என்னங்கிறதெல்லாம் கத்து கொடுத்து என்ன நீ தூக்கி என்ன தூக்கி விடுற மாதிரி என்னுடைய கவலையிலிருந்து இந்த வாழ்க்கைங்கிற இந்த சாகரத்துல இருந்து நான் மேல வரணும், என்னை கை தூக்கி விடுன்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சுவாமிகள் பரமேஸ்வரன் கிட்ட கேட்கிறார் அப்படிங்கிறத நம்ம 78வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப 79 ஸ்ரீதேவி சாய். சொல்றேன். ஸ்ரீதேவி சாய் இருக்கீங்களா? இருக்கேன் மேம், சொல்றேன். சரி, ஓகே. நித்யம் யோகி மனஸ் சரோஜதல, நித்யம் யோகி மனஸ் சரோஜதல, நித்யம் யோகி மனஸ் சரோஜதல, சஞ்சார க்ஷமஸ்த்வத் க்ரமஹ, சஞ்சார க்ஷமஸ்த்வத் க்ரமஹ, சஞ்சார க்ஷமஸ்த்வத் க்ரமஹ, शम्भो तेन कथं कठोरयमराट्, शम्भो तेन कथं कठोरयमराड्, शम्भो तेन कथं कठोरयमराड्, वक्षः कवाटक्षतिः, वक्षस्कवाडक्षतिः, वक्षस्कवाडक्षतिः, वक्षः इह, वक्षः कवाटक्षतिः, वक्षः कवाटक्षतिः, अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलम्, अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलम्, अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलम्, हा मे मनश्चिन्तयति, हा मे मनश्चिन्तयति, हा मे मनश्चिन्तयति. தமிழ் புக்ல சிந்தயதி ஏத்தல்லோச்சனன்னு இருக்கும். சான்ஸ்கிரிட் புக்ல சிந்தயத் ஏத்தல்னு அடுத்த இதுல அப்படியே கனெக்ட் ஆயிருக்கும். அது அந்த சான்ஸ்கிரிட் புக்ல இருக்கு, யாராவது வச்சுட்டு இருந்து அதை பார்த்து படிக்கிறீங்கன்னா சிந்தயதி அப்படின்னு 3rd லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிங்கோ. அப்புறம் 4th லைன் ஏ தல்லோச்சன கோச்சரம் குரு விபோ, एतल्लोचन गोचरं कुरु विभो, एतल्लोचन गोचरं कुरु विभो, हस्तेन संवाहये, हस्तेन संवाहये, हस्तेन संवाहये, नित्यं योगी मनः सरोजधल संचार क्षमस्त्वत्क्रमः, नित्यं योगी मनः सरोजदल संचार क्षमस्त्वत्क्रमः, नित्यं योगी मनः सरोजदल संचार क्षमस्त्वत्क्रमः, शम्भो तेन कथं कठोरयमराट्, वक्षः कवाटक्षतिः, शम्भो तेन कथं कठोरयमराट्, वक्षः कवाडक्षतिः, शम्भो तेन कथं कठोरयमराट्, वक्षः कवाटक्षतिः. ரொம்ப லெங்தியா இழுக்க வேண்டாம், அது குறில். ओके. अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं, हा मे मनश्चिन्तयति, अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं, हा मे मनश्चिन्तयति,
अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्तयति ये तल्लोचन गोचरं कुरु विभो हस्तेन संवाहये एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये नित्यं योगिमनः सरोजदलसञ्चारक्षमस्त्वत्क्रमः शम्भो तेन कथं कठोरयमराट् वक्षः कवाटक्षितिः अत्य क्षतिः वक्षः कवाटक्षतिः वक्षः कवाटक्षतिः अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्तयति एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये வெரி குட். ஓகே இந்த ஸ்லோகத்துல அப்படியே என்ன கையை விட்டு கையை பிடிச்சு தூக்கின்னு போன அப்ப சொல்லி முடிச்சாரு அந்த ஸ்லோகத்துல. இதுல என்ன சொல்றாரு, இப்போ உன் காலை கொடுன்னு கேட்கிறாரு. இப்போ உன்னுடைய பரமேஸ்வரன் கிட்ட அவருடைய பாதங்களை தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஏ பரமேஸ்வரா, உன்னோட திருவடிகள் எப்பையும் எங்க இருக்கு? உன்னோட திருவடிகள் எப்பையும் எங்க இருக்கு? நித்யம் யோகி மனசரோஜதல, நித்தியம் எப்பொழுதும் யோகி மனஹா, யோகியினுடைய யோகிகளினுடைய மனம் என்னும் சரோஜதல, சரோஜ தாமரையாகிய, அப்போ தாமரை பூவில் தல, தலம்னா பெட்டல்ஸ், இதழ், அந்த தாமரை பூவினுடைய இதழ் உன்னுடைய பாதமாகப்பட்டது தினம் எங்க இருக்கு? அந்த யோகிகளின் மனமாகிய தாமரையின் இதழ்களில். சஞ்சாரக்ஷமஸ்த்வக்ரமஹ, சஞ்சாரம் பண்றது. அதுல நித்தியம் அது என்ன பண்றது? சஞ்சாரம் பண்றது. தாமரை பெட்டல், தாமரை பூவு கூட இல்ல, தாமரை பெட்டல்ஸ்ல உன்னுடைய பாதமாகப்பட்டது. அது எங்க இருக்கு அந்த தாமரை? யோகிகளின் மனதில். அப்ப யோகிகளினுடைய மனம் எவ்வளவு சாஃப்டா இருக்கும், அதுவே அந்த சாஃப்ட்ல இந்த தாமரை பூ அது எவ்வளவு சாஃப்ட் ஆகும், அதோட பெட்டல் ஒரே ஒரு இதழ் அதை எடுத்துட்டோம்னா அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அதுல இவருடைய பாதம் சஞ்சாரம் பண்றது எப்பொழுதும் அப்படின்னு ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றார். இதையேதான் திருவள்ளுவர் சொல்றார், மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்ப அந்த மலர் மிசை, அந்த மலர்ங்கிறது தான் தாமரை. அப்ப அதுதான் மனசரோஜ அப்படிங்கிற வார்த்தையை இங்க இவர், அங்க தமிழ் அவர் என்னமா அழகா போட்டிருக்கார், இங்க இவர் சான்ஸ்கிரிட்ல அழகா மனசரோஜ, மனமாகிய தாமரையில் எப்பவும் நீ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய பாதமாகப்பட்டது அங்க தாமரையினுடைய இதழ்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, யோகிகளினுடைய மனம்ங்கிறது ரொம்ப சாஃப்ட், நம்மளுடைய மனசுங்கிறது ரொம்ப ஹார்டு. அப்போ இத வந்து யோகிகளினுடைய மனசு ரொம்ப சாஃப்ட்ங்கிறது இப்ப நம்ம வாயால சொல்றோமே, இப்ப இந்த ஸ்லோகத்துல இவர் எழுதியிருக்காரே அதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா, இவர் எதை வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் வேதம் தான் பிரமாணம். இது எங்க இருக்கு? இதெல்லாம் வேதம் இதை ஒத்துக்கிறது. இதத்தான் திருவள்ளுவரும் சொல்றார், மலர் மிசை. இதத்தான் திருவள்ளுவரும் அழகா என்ன சொல்றார், மலர் மிசை மனசரோஜ அப்படின்னு இதையே திருவள்ளுவரும் சொல்றார். அததான் ஆச்சாரியாலும் இங்க சொல்றார். அப்படிப்பட்ட தாமரை பூவுல அதோட இதழ்ல சஞ்சரிக்கிற உன்னுடைய கால்கள், அது அப்பன்னா இன்னும் எவ்வளவு சாஃப்டா இருக்கணும். அப்போ உன்னோட கால் அதை விட சாஃப்டா தானே இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? நீ என்ன பண்ணி இருக்க? ஏ சம்போ, அந்த காலை வச்சுண்டு நீ என்ன பண்ணின? சம்போ தேன கதம் கடோர யமராட், ஏ சம்போ நீ என்ன பண்ண? அந்த காலை வச்சுண்டு கடோர யமராட், அந்த யமன் இருக்கானோ இல்லையோ அவனுடைய கடுமையான மார்பிளை எட்டி உதச்சியே. அந்த மார்பில் நீ எட்டி, அதாவது பக்ஷகவாடக்ஷதிஹி, வக்ஷஸ்தலத்துல, அவனுடைய வக்ஷஸ்தலத்துல உன்னுடைய அந்த சாஃப்டான காலை வச்சு நீ எட்டி உதச்சியே. அச்சோ, எவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதே. அப்பேற்பட்டவனாச்சே, அவனுடைய கடினமான, ஐயோ உன்னுடைய சாஃப்டான காலுன்னா அவன் பார்க்க போறான், அவனுக்கு இருக்கிறது கடினமான மார்பு. அந்த வக்ஷஸ்தலத்துல வச்சுட்டு இருக்கிற அந்த யமனோட மார்பை
நீ உன்னுடைய மிருதுவான பாதத்துல உதச்சியே. இந்த இடத்துல வார்த்தை பிரயோகமே எப்படி போடுறார் அவரு, கட்டோர யமராட்டு. வார்த்தை அந்த அவ்வளவு கடினம் அப்படின்னு காட்டும் பொழுது அதற்குரிய வார்த்தைகள். இது எங்க, இதெல்லாம் நம்ம நரசிம்மாவதாரத்திலேயே பார்த்துட்டு தான் வரோம். அவர் எப்படி கொண்டு வந்தாங்க, ஸ்டார்ட் பண்றதே எப்படி ஸ்டார்ட் பண்றார் நரசிம்மாவதாரத்தை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி இங்க எவனுடைய மார்புங்கிறது எவ்வளவு கடினமானதுங்கிறதுக்கு உரிய அந்த வார்த்தையும் அங்க செலக்ட் பண்ணி வார்த்தை பிரயோகம் அந்த இடத்துல அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அப்படி நீ எட்டி உதச்சியே, அப்ப அந்த யமனே கீழே விழுந்துட்டானே. நீ உதைச்ச உதையில அவ்வளவு கடுமையான மார்பை வச்சுட்டு இருக்க அவன் கீழே விழுந்துட்டானே. அப்படி விழுந்ததுனால உனக்கு எப்படி இருக்கும், உன் கால் வலிக்காது? ஐயோ பாவம், உன்னுடைய காலு எப்படி வலிக்கும் அப்படின்னு. அத்யந்தம் ருதுலம் த்வதங்கிரி யுகலம். அச்சோ உன் கால் ரொம்ப வலிக்குமே, அவனே கீழே விழுந்துட்டானே, அப்படி கடுமையான மார்பாச்சே, உன் கால் வலிக்குமே. ஹாமே மனஸ்சிந்தையதிங்கிறாரு. தன்னுடைய மனசு, என்னுடைய மனசு, என்னுடைய மனசு, மனஸ்சிந்தையதி, என்னுடைய மனமாகப்பட்டது. சிந்தன சிந்தையதி அப்படின்னாக்க கவலைப்படுகிறது, வருத்தப்படுகிறது. அப்ப அச்சிச்சோ உன் காலுக்கு வலிக்குமே, அவனே கீழே விழுந்துட்டானே, அச்சிச்சோ அப்படின்னுட்டு ஒரு நிமிடம், ஐயோ என் மனசு ரொம்ப கவலையா இருக்கு, என் மனசு ரொம்ப வருத்தப்படுறது, இரு ஏதல்லோச்சன கோச்சரம் குருவிபோ, கொஞ்சம் இரு ஏத்தல், உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். ஏத்தல்லோச்சன கோச்சரம் குரு விபோ, எங்கும் பரவி இருப்பவனே பரமேஸ்வரா, பரபிரம்மே, எங்கும் பரவி இருப்பவனே, கொஞ்சம் இரு, உனக்கு ஒரே ஒரு உபாயம் நான் சொல்றேன். உடனே எதுக்கு, அந்த என் உபாயம் நான் சொல்றேன், அந்த ரொம்ப சாஃப்டான உன்னுடைய காலை நீ இப்ப என்ன பண்ணு, ஹஸ்தேன சம்பாகையை என் கையில கொடு. என்னுடைய கையை என் கையில உன்னுடைய அந்த சாஃப்டான காலை கொடு. இதான் இவர் சொல்ற உபாயம். என்ன பண்ணு, அந்த காலை நீ என்னோட கையில கொடு. ஏ பரமேஸ்வரா, என்னுடைய மனசு துடிக்கிறது, வேதனைப்படுறது, வருத்தப்படுறது. நீ உன் கால் ரொம்ப வலிக்கும், அதனால என் கையில உன் காலை கொடு. நான் என்ன பண்றேன், புடிச்சு விடுறேன். உன் கால் வலிக்கும் இல்லையோ, அதுக்கு நானு புடிச்சு விடுறேன். உன் காலை என் கண் முன்னாடி கொண்டு வா, என் காணமே, நான் தேடுறேனே, என் கண்ணுக்கு ஆப்பள்ளியே, அதை கொஞ்சம் கூட என் கண்ணுலேருந்து அதை அப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்கியே, இதெல்லாம் சரியா? உனக்கு வலிக்குமே பாவம், என்கிட்ட கூட கொஞ்சம் அதை காட்டேன், நான் என் கையால அதை புடிச்சு விடுறேன். ஆனா இவர் காலை புடிச்சு விடுறதுக்காக கேட்கிறார், காலை புடிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவர் கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேட்டாலாவது, ஐயோ கால் வலிக்குமே, நீ என்ன படுவ, நீ வருத்தப்படுவியே, எனக்கு வருத்தமா இருக்கே, இப்படி எல்லாம் கேட்டாலாவது தன்னுடைய காலை பரமேஸ்வரன் காட்ட மாட்டாரா? அப்படி காட்டிட்டா அந்த காலை நம்ம லபக்னு புடிச்சுட்டுலாம், புடிச்சுட்டா நம்ம விடாம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவளுடைய ஐடியா. அதுக்காகத்தான் இவர் கேட்கிறார். இப்படி எல்லாம் கேட்டாலாவது கொஞ்சமாவது அவர் இறங்க மாட்டாரான்னு. இததான் நம்ம எல்லாத்துலயும் நம்ம தமிழ் ஆகட்டும், இது சான்ஸ்கிரிட் ஆகட்டும், எல்லா மொழியில பார்த்தாலும் திருவம்பாவை படிக்கும் போது நம்ம ஏற்கனவே இதை நம்ம சொல்லியிருக்கோம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லாவிற்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அந்த பாதமாகப்பட்டது எப்பேற்பட்டது, ஆதியான உன் திருவடி மலர், திருவடி தாமரை. அதுதான் சொல்றார். தமிழ்ல எல்லாம் இவரு திருவள்ளுவர் சொன்னாரோ இல்லையோ, மலர் மிசை. அதுதான் இந்த இடத்துல எல்லாரும் உன்னுடைய திருவடி மலர், அதற்கு அதை நான் நமஸ்கரிக்கிறேன். அப்போ செந்தளிர்கள் அப்படின்னா சிவந்த தளிர் போன்ற உன்னுடைய பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். தோற்றமாம் பொற்பாதம், பொன் போல உன்னுடைய பாதங்கள் எல்லாருக்கும் அப்படியே தோற்றத்தை கொடுக்கறதோ இல்லையோ, அதுக்கு அதை நான் நமஸ்கரிக்கிறேன். போகமாம் பூங்கழல்கள் அப்படின்னா உன்னுடைய பூ போன்ற அந்த பாதங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கேன், அதை நான் நமஸ்காரம் பண்றேன். ஈராம் இணையடிகள், உன்னுடைய எல்லா உயிருக்கும் இறுதியான உன்னுடைய திருவடி, எல்லா உயிரும் இறுதியான திருவடினா என்ன அர்த்தம், கடைசியா எங்க போறோம், நம்ம அவருடைய பாதத்தை தான் புடிச்சுக்கிறோம், அதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதமே போறோம்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அப்ப எல்லா உயிர்களுக்கும் இறுதியான அந்த திருவடிக்கு நமஸ்காரம். நான்முகனும் காணாத புண்டரிகம், ரெண்டு பேரும் யாருக்கும், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும்
காண முடியாத அந்த தாமரை போன்ற பாதங்களுக்கு நமஸ்காரம், என்னை ஆட்கொண்டு அருள் புரியும் அந்த மலர் பாதங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இதுல இவர் பக்கம் பக்கமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதினதை எடுத்துட்டா அந்த பாதங்களை போற்றி எழுதுறத பார்த்தா அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பாதத்தை நீ எனக்கு கொடு, நான் கண்ணுல காட்டு, நான் பிடிச்சு விடுறேன், நான் உனக்கு எல்லாம் பண்ணி விடுறேன், உன் காலு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோட கேட்கிற மாதிரி கேட்டு அவருடைய பாதங்களை பற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிற மாதிரி கேட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறார். ஷியாமளா. स्मामि नित्यं योगिनः सरोजदल सञ्चारक्षमस्त्वत्क्रमः शम्भो तेन कदं कठोरयमराड्वक्षः कवाटक्षतिः अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्तयति एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये. வெரி குட். சூரிய பிரபா ஜெயக்குமார். நமஸ்காரம் மேம், சொல்றேன் மேம். நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சார சக்ஷ்மத்வக்ரமஹ க்ஷமஸ்த்வத்க்ரமஹ ஷமக்ஷத்வக்ரமஹ க்ஷமஸ்த்வத்க்ரமஹ சமஸ்த்வக்ரமஹ சம்போதேன கதம் கடோரயமராட் வக்ஷः கவாடக்ஷிதிः சம்போதேன கதம் கடோரயமராட் வக்ஷः கவாடக்ஷதிः அத்யந்தம் மிருதுலம் त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्त्यति चिन्तयति अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्त्यति सूर्या चिन्तयति. ओके मामी. हा मे मनश्चिन्तयति एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये. விரல் கீழே வச்சுட்டு படிங்க, எழுத்துக்கள் விடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே மாமி. ஓகே, திருப்பி வேணா ஒரு தடவை ஃபுல்லா சொல்லவா மாமி? இல்ல வேண்டாம், டைம் எனக்கு முக்கியம். ஓகே மாமி. ஹேமா வெங்கட்ராமன் சொல்றேம்மா. நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சாரக்ஷமஸ்த்வக்ரமஹ शम्भो तेन कथं कठोरयमरात् वक्षस्कवाटक्षितिः अत्यन्तं मृदुलं त्वदङ्घ्रियुगलं हा मे मनश्चिन्तयति एतल्लोचनगोचरं कुरु विभो हस्तेन संवाहये. Very good. Thank you. சாவித்ரி. Next one. Okay mummy, சொல்றேம்மா. ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின்னடானேதி மத். அடுத்த லைன்ல தமிழ் எல்லாத்துலயுமே மத்து அடுத்த லைன்ல தான் இருக்கும். அடுத்த லைன்ல மத்து இருக்கும். அந்த மத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆகும்னு கமா போட்டுக்கோங்க. ஓகேம்மா. தஸ்மின்னடா நீதிமத் தஸ்மின்னடா நீதிமத் ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபத ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபத ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபத न्यासः पुरभ्यासितः न्यासः पुराव्यासितः न्यासः पुराव्यासितः नो चेद्दिव्यगृहान्तरेषु सुमनः. சுமனஸ்னு இருக்கும். அந்த இஸ்ஸ எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கணும். ஓகே மேம். नो चेद्दिव्यगृहान्तरेषु सुमनः नो चेद्दिव्यगृहान्तरेषु सुमनः
तल्पेषु वेद्यादिषु तल्पेषु वेद्यादिषु तल्पेषु वेद्यादिषु प्रायः सत्सु शिलातलेषु नटनम् प्रायत्सत्सु शिलातलेषु नटनम् प्रायत्सत्सु शिलातलेषु नटनम् शम्भो किमर्थं तव शम्भो किमर्थं तव शम्भो किमर्थं तव येष्यत्येष जनिं मनोस्य कठिनं तस्मिन्नटानीतिमत् येष्यत्येष जनिं मनोऽस्य कठिनं तस्मिन्नटानीतिमद् येष्यत्येष जनिं मनोऽस्य कठिनं तस्मिन्नटानीतिमद् रक्षायै गिरिसीम्नि कोमलपद न्यासः पुराभ्यासितः रक्षायै गिरिसीम्नि कोमलपद न्यासः पुराभ्यासितः रक्षायै गिरिसीम्नि कोमलपद न्यासः पुराभ्यासितः नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्यादिषु नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्यादिषु नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्यादिषु प्रायः सत्सु शिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव प्रायत्सत्सु शिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव प्रायत्सत्सु शिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव येष्यत्येष जनिं मनोऽस्य कठिनं तस्मिन्नटानीतिमद् रक्षायै गिरिसीम्नि कोमलपद न्यासः पुराभ्यासितः नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्यादिषु प्रायत्सत्सु शिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்துல போன ஸ்லோகத்துல சொன்னதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா சொல்ல போறாரு. என்ன இப்ப போன ஸ்லோகத்துல என்ன சொன்னா, உன்னுடைய சாஃப்டான காலால யமனோட கடினமான இது வக்ஷஸ்தலத்தை நீ எட்டி உதைச்ச, அப்ப உனக்கு கால் வலிக்குமே அப்படின்னு கேட்டாரு இல்லையோ. உன் கால் வலிக்கலையா, ஐயோ நீ பாவம் இல்லையா, அப்படிலாம் உன் கால் எல்லாம் புடிச்சு விடுறேன், இதெல்லாம் வேற சொன்னாரோ இல்லையோ. ஆனா இங்க அதையே என்ன சொல்றாரு, ஏ பரமேஸ்வரா உனக்கு வலிக்கல போல இருக்கே அப்படின்னு மாத்துறாரு. டக்குன்னு ஏ பரமேஸ்வரா உனக்கு கால் வலிக்கலையோ, உனக்கு வலிக்கல போல தோன்றதே. ஏன்னா அவர் சொல்றார், அந்த யமனோட மனசை விட கடினமான மனசு என்னோட மனசு. நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன், உன் காலை பிடிச்சு விடுறேன், நீ என் மனசுல வந்து உட்காந்துக்கும். மனசுல புடிச்சு வச்சுக்கணும்ன்றதுக்காகத்தானே இவர் காலை பிடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன் காலை பிடிச்சுண்டா நீ எப்படியாவது என் மனசுல வந்து உட்காந்துக்கணும். ஆனால் அதனாலதான் உனக்கு வலிக்கல போல எனக்கு தோன்றது இப்போ. ஏன்னா அந்த யமனோட மனசை விட என்னுடைய மனது கடினம், அவனோட மனசை விட என்னோட மனசு ரொம்ப கடினம்னு சொல்றார். ஏன் கடினம்னு சொல்றார், அந்த மனசுல நீ வந்து உட்கார்ந்துக்கணும் நீ நினைச்சியானா, என்னோட மனசு நீ வந்து அதுல உட்கார்ந்துக்கணும்னு நினைச்சா, நீ வந்து நர்த்தனம் ஆடணும்னா என்ன பண்ணணும், அதுல உட்கார்ந்துக்கணும்னா நீ வந்து என்ன பண்ணுவ, நீ நடராஜன், நீ டான்ஸ் ஆடுவ, காலை தூக்கி நின்றுன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவ. ஆனா அந்த கடினமான மனசுல நீ டான்ஸ் ஆடணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பிராக்டிஸ் பண்ணிக்கணுமோ இல்லையோ. இப்ப ஏதாவது சின்ன ஈஸியான விஷயம் சின்னதுன்னா கூட, ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம், பசங்களை விடாத இது பண்ணி திரும்ப திரும்ப சொல்ல வச்சு எல்லாம் பண்ணி அதுல பிராக்டிஸ் பண்ண வச்சு எல்லாம் பண்ற இல்லையோ ஈஸியான விஷயத்துக்கே. அப்படின்னும் போது என்னுடைய மனசு ரொம்ப ஹார்டு. அப்ப நீ இதுல வந்து உட்காந்துக்கணும், நடனம் புரியணும், இப்படிலாம் நீ நினைச்சா நீ பிராக்டிஸ் பண்ணணும். அதனாலதான் இந்த மாதிரி இருக்கியோ நீ. ஆமா இதைத்தானே, ஆமா பிராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ்ங்கிறது. அததானே பகவானும் கீதையில சொன்னாரு,
அபியாச யோகேன யோகேன கௌந்தேய அப்படின்னு சொன்னாரு இல்லையோ? அர்ஜுனன் சொன்னானா இல்லையா? எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அடங்குன்னா அடங்கவும் மாட்டேங்கிறது, ஆனா என் மனசை என்னால அடக்கவே முடியலையே, என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுதுதான் நீ மனசை அடக்கு, ஒருமுகப்படுத்து, தியானம் பண்ணு, திரும்ப 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 பண்ணும் பொழுது அபியாசம் பண்ணியானால் உன் மனம் ஒருமுகப்படுங்கிறத பகவான் கீதையில அவருக்கு உபதேசம் பண்ணாரோ இல்லையோ? அது நமக்கு படிச்சுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப இவரு என்ன சொல்றார், அவருக்கு பரமேஸ்வரனுக்கு என் மனசு ஹார்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு உனக்கு. அதனாலதான் இந்த மனசுல இருக்கணும்னா நாம கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. எங்க இருக்கு? எங்கெல்லாம் இருக்கு? ஏஷ்யத் ஏஷ ஜனிம் மனோசிய கட்டினம் தஸ்மின் நட்டா நீனதி. ரொம்ப கஷ்டம், என்னுடைய மனசுல நீ நடனம் ஆட வேண்டும் என்று நினைத்தாயானால் ரொம்ப உனக்கு கஷ்டம். நீ எங்க இருக்க? நீ எங்கெல்லாம் இருக்க அப்படின்னு பார்த்தா வேதத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லப்படுறது. யோகிகளினுடைய மனசு அதுல இருக்க, அவளோடது தாமரை மாதிரி சாஃப்டான மனசு, அதுல நீ இருக்க அப்படின்லாம் சொல்றது. இதையெல்லாம் நீ விட்டுட்டு வனத்திலையும் கைலாசகிரியில, ஐயோ ஒரு கடுமையான இடம், ஒரே பனி, ஒரே கடுமை மலை, பாறை, இதெல்லாம் நீ வெறுங்காலோட நடந்துட்டு இருக்கியே, என் மனசுல இருக்கிறதுக்காக தான், எனக்கு புரிஞ்சுடுத்து. ஓ, நீ அதுக்குதான் பிராக்டிஸ் பண்றியோ? இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார், பரமேஸ்வரன் நம்மள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டானாம். பரமேஸ்வரன் நம்மள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான்? நம்மளுடைய மனசு மிகவும் கடினமானது அப்படிங்கிறத இந்த பரமேஸ்வரன் கண்டுபிடித்து விட்டான். புனரபி மரணம், ஏன் இவா மனசெல்லாம் கடினமா இருக்கு? புனரபி மரணம் புனரபி ஜனனம், திரும்ப திரும்ப இவாள்லாம் ஜனனம் எடுத்து மரணம் எடுத்து ஜனனம் ரொம்ப ஈஸியா இவாள்லாம் மோட்சமே அடைய மாட்டா போல் இருக்கு, திரும்ப திரும்ப இவாள்லாம் இப்படிதான் இருப்பா போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். நினைச்ச காரணத்தினால, ஏன் காரணம், ஏன் திரும்பி திரும்பி இவா ஜனனம் எடுத்துட்டே இருக்கா அப்படின்னா, ரொம்ப கர்மாக்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? கர்மாவை ரொம்ப குவிச்சு வச்சுட்டு இருக்கா. இவாள் எப்ப இவாள்லாம் மோட்சத்துக்கு போறது? மறு ஜென்மா திருப்பி திருப்பி எடுக்கத்தான் போறான். அவர்களினுடைய போன ஜென்மாவை பத்தி நினைச்சு பாக்குறாராம் பரமேஸ்வரன். போன ஜென்மாவை நினைச்சு பார்த்தா அதுல இருக்கிற கர்மாவை பார்த்த உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆகி, ஐயோ இந்த நம்மளை பார்த்து அவர் நினைக்கிறாராம், எப்படி இருந்தாலும் திருப்பி திருப்பி இன்னொரு ஜென்மம் இவாள்லாம் எடுத்தா கூட நம்மள நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இவா மனசுல வராது போல் இருக்கே. அந்த அளவுக்கு கர்மா குவிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். பகவானை நினைக்கணும், யார? பரமேஸ்வரனை நினைக்கணுங்கிற எண்ணமே இவாளோட மனசுல வராது போல் இருக்கே. அப்ப அந்த அளவுக்கு கர்மா குவிஞ்சு போயிருக்கே, அப்ப இவாளை எப்படி காப்பாத்துறது? அப்படி யோசிச்சாராம் பரமேஸ்வரன். அப்படி யோசித்த பரமேஸ்வரன் இவாளை எப்படியும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களை திருப்பி திருப்பி இவா இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்க கூடாது, இவாளை எப்படியாவது நாம தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏஷ்யத் ஏஷ ஜனிம் மனோசிய கடினம். அப்போ போன ஜென்மத்தில் உள்ளதை அவர்களினுடைய மனதிற்குள் புகுந்து எப்படி இருக்கா இவான்னு பார்த்தா, ஐயோ கடினம், இவாளுக்கு மோட்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்பேற்பட்ட மனசா இருக்கு இவாளுக்கு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்னு திரும்பி திரும்பி மரண ஜனனத்துல சிக்கிண்டே இருக்க போறா. பெருங்கடலை நீந்தவே முடிய போறது இல்லை இவாளுக்கு. அதனால இவாளை தஸ்மின் நட்டா நீதி மத்து, எப்படியாவது இவாளை அதிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும், அவளை எப்படியாவது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார். அதனால ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபத நியாச புராபியாசிதக, ரக்ஷாயை இவாளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, நம்மளே எல்லாம் ரட்சிக்கிறதற்காக, கிரி சீம்னி, கிரின்னா என்ன? மலை. என்ன மலை? கைலாய மலை. அப்போ நம்மளை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படிங்கிற காரணத்தால கைலாசகிரியில அவர் எப்படி நடக்கிறாராம்? கோமலப்பத நியாச புராபியாசிதக, உன்னுடைய சாஃப்டான கால், கோமலமான கால், ஆனா நீ என்ன பண்ற? செருப்பே இல்லாம நடக்கிற பத்தியா? செருப்பே இல்லாம உன்னுடைய காலை கடினமான நிலத்துல வச்சு நடந்து இந்த மனசுக்குள்ள பூந்து எங்களை எல்லாம் கடத்தேர்த்தணும்னு சொல்லிட்டு, இந்த ஹார்டான மனசுல நம்ம பூரணுமே, இதுல நம்ம நடக்கணுமேன்னு நினைச்சு அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா பரமேஸ்வரா நீ? இல்லைன்னா எதுக்கு இப்படி நீ நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நோச்சே திவ்ய கிருகாந்தரேஷு சுமனக தல்பேஷு வேத்யதிஷு. நோ நக,
நக சேத்து திவ்ய கிருகாந்தரேஷு. நீ நித்தியம் என்ன பண்ற? அழகான எங்கெங்கெல்லாம் திவ்யமான, திவ்யமான அழகான கிருஹாந்தரேஷு ரொம்ப அழகான நீ எங்கெங்கெல்லாம் வாசஸ்தலத்துல இருக்க அப்படின்னு சொல்றார் அவர். எந்த இடங்கள்ல எல்லாம் நீ நடனமாடிக்கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்றார். எங்க நடனமாடுற நீ அப்படின்னா திவ்ய ரொம்ப அழகான கிருஹாந்தரேஷு கிரகங்களில். அப்ப ரொம்ப அழகான கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அழகா உன்னை வச்சுட்டு தன் மனம் பூரா உங்ககிட்டயே செலுத்திண்டு உன்னையே தன்னிடம் வச்சுக்கொண்டு உன்னை தன்னிடமே ஆத்மஸ்வரூபமா உன்னை தியானம் பண்ணிண்டு உன்னை பூஜை பண்றாளே அந்த திவ்யமங்கல ஸ்வரூபமான கிரகம். அந்த கிரக அந்தரேஷு அந்த வீடுகளுக்குள் நீ நடனம் புரிகிறாய். சுமனசக சுமனசக மனசு மனசு சுமனசு ரொம்ப நல்ல மனசு. சுமன்னு பேரை உள்ள ஒரு ராஜாவே இருந்தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அசோக சக்கரவர்த்தியை தான் எல்லாருக்கும் தெரியும். பிரவேசிகா படிச்சுட்டு வந்தவாளுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அசோகர் ஆண்ட காலத்தில் அசோகனுக்கு முன்னாடி அவனுக்கு அண்ணா சுமன்னு ஒருத்தன் இருந்தான். சுமன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். யாருக்குமே அசோகன்னா மரம் நட்டார், குளம் வெட்டினார், பெருசா ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. அதுதான் நமக்கு தெரியுமே தவிர ஹிஸ்டரி அதுக்கு முன்னாடி நடந்த அவனுடைய கோரமான பீரியட், அவனுடைய இன்னொரு பக்கம், அவனுடைய மோசமான பக்கம் எல்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. அவ அண்ணாவை ஜெயிலேயே வச்சு கொன்னவன் அசோகன். அப்பேற்பட்ட அசோகன் அவனுடைய அண்ணா தான் சுமன். அந்த சுமன் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு சாஃப்டான அந்த மனுஷன். அந்த சுமனசு மனசக அந்த மனம் என்றால் மனம் சுமன அப்படின்ற ரொம்ப ரொம்ப சாஃப்டான மனம். இந்த சாஃப்டான மனசு யாருக்கு இருக்கு? யோகிகளுக்கு. அந்த சாஃப்டான மனசு கொண்ட அந்த யோகிகளின் மனசில் நீ வாசம் செய்கிறாய், அங்கு நடனம் புரிகிறாய், அங்க நடனம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எங்க போற? வேதங்களில் தல்பேஷு வேத்யாதிஷு. அதுக்கப்புறம் வேதங்கள்ல நீ இருக்க, வேதங்களுக்குள் நீ நடனமாடி. எங்க இருந்தாலும் பகவான் வேதத்திற்குள் இருக்கிறார்னு நம்ம சொல்றோம். அந்த வேதத்துல நீ நடனம் ஆடிட்டு இருக்க. அப்புறம் புஷ்பங்களை எல்லாம் படுக்கையாக போட்ட, படுக்கைன்னு சொல்ற புஷ்பத்தை விரிச்ச அந்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் நடனம் ஆடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் தானே. அப்ப புஷ்பங்களை எல்லாம் அதையெல்லாம் உதுத்து வச்சா அந்த ஸ்டேஜ்ல நம்ம டெக்கரேட் பண்றோம்ல, அதுல அந்த புஷ்பங்களை எல்லாம் விரித்து வச்ச, அப்ப இவருடைய சாஃப்டான காலு அதுல மெத்துன்னு படும்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் அதுல எல்லாம் அப்புறமா அந்த மாதிரி இடங்களில் நடனமாடக்கூடிய நீ எதுக்கு கைலாயத்துல இப்படி வெறும் காலோட முரட்டுத்தனமா இப்படி நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? ஏன் மனசுல நீ நர்த்தனம் ஆட வேண்டும் என்ற காரணத்தினாலா? இவ்வளவு சாஃப்டான இடத்துல எல்லாம் நீ நர்த்தனம் ஆடிட்டு இருக்கிய, இப்ப ஏன் இங்க போய் இந்த பிராக்டிஸ்? என்னுடைய மனம் கடுமை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு நீ அங்க பண்றதுனாலயோ? பிராய சத்சு சிலாதலேஷு. சிலான்னா கல்லு, கல்லும் கட்டையுமா இருக்கிற இந்த இடத்துல நீ பண்றியே நடனம். சம்போ கிம் அர்த்தம் தவ, என்ன அர்த்தம் இதுக்கு? சம்போ ச அம்ப, அம்பாளை மனதில் தாங்கியவனே, உடலில் பாதியாக தாங்கியவனே, பரமசிவனே, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதுதானே இதனுடைய அர்த்தம். இங்க என் மனதில் நடனம் ஆடக்கூடியதற்காக நீ இப்படி உன்னை பிராக்டிஸ் பண்ணிட்டு உன்னை நீ தயார் பண்ணிக்கிறியா? அறக்கருணை மரக்கருணைன்னு ரெண்டு இருக்குங்கிறார் ஆச்சாரிய சுவாமிகள். ரெண்டு சொல்றார். அறக்கருணைனா நல்ல அடியவர்களாக இருந்தா கூட, யாரு? சிவனடியார்கள்னு சொல்றோம், பகவானுடைய பக்த கோடிகள்னு சொல்றோம். ரெண்டு வைஷ்ணவா சைவா ரெண்டு தெரியும் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பெயர்கள் அவளுக்கு சொல்லப்படுகிறது. அவளுடைய மனசுலயும் அப்படியே சுத்தமா மோட்சத்திற்கு போற லெவலுக்கு அவ இருப்பாளான்னா இருக்க முடியாது. அவகிட்ட நிறைய சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இருக்கும். அவளினுடைய மனதை திருத்தி உன்னிடம் அவளை பணி செய்ய வச்சு உன்னிடம் சேர்த்து கொள்வது அறக்கருணை. சரி, இதென்ன மரக்கருணை அப்படின்னு பார்த்தா அது சிவனடியார்களுக்கு, பக்த கோடிகளுக்கு. இது என்னன்னு பார்த்தா ராட்சசர்கள், தைத்தியர்கள், இவாள்லாம் இருப்பா இல்லையா, இவாளினுடைய மனதையும் மாற்றி. அப்போ எவன் ஒருவன் எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவ மேல நீ கருணை வச்சு எல்லாரையும் மனசை மாத்தி உன்னுடைய இடத்திற்கு நீ அவ வரணும் அப்படிங்கிறதுக்கு, அவ மனசுல பூந்துண்டு அவளை தடுத்து ஆட்கொள்றதுக்காக, அவ மனசில் நடனம் புரியறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி, இதுதானே கிமர்த்தம், இதுதானே அதுக்கு அர்த்தம், இதுதானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சீதம்மாள் சொல்றேன் மாமி. கேஷ
ये च जनिं मनोज कठिनं तस्मिन्नटानीतिमत् रक्षायै गिरिसीम्नि कोमलपद न्यासः पुराप्यासितः नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्यातिषु प्रायः सुशिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव. வெரி குட். உஷா சேகர். நமஸ்காரம். நமஸ்காரம். ஏஷத்யேஷஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் தடா நீதிமத் மத்ரக்ஷாயை கிரீசி. மாமா ரக்ஷாயை தான். நீதி மத்துங்கிறது இந்த வார்த்தை அங்க போயிடும். சாரி ரக்ஷாயை கிரிசீம்னி கோமிலபத ன்யாச ப்ராப்யாசிதக நோ சேத் திவ்ய குருஷாந்தரேஷு சுமனக தல்பேஷு கிருஹாந்தரேஷு नो चेत् दिव्यकृशागृहान्तरेषु सुमनः तल्पेषु वेद्याचिषु प्रायः सत्सु शिलातलेषु तडनं ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா? प्रायः सत्सु शिलातलेषु நடனம் சம்போ கிமர்த்தம் தவ. ஏன்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு நாவ தாவா படிச்சீங்க. அதே மாதிரி நியாசங்கிறத தியாசன் படிச்சீங்க. அங்கேயும் நாவ தாவா படிச்சீங்க. அதனால உங்களுடைய விஷன் பாத்துக்கோங்க. கை கீழே வர வச்சுட்டு படிச்சீங்க. விஜயலட்சுமி சுப்பிரமணியம். சுந்தரி. கேக்குதா? இருங்க. விஜயலட்சுமி மாதா நீங்க கொஞ்சம் இருங்க. சுந்தரி சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லட்டும். ஓகே சொல்லுங்க சுந்தரி. ஏஷ்யந்தே தேசஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடனாநிதிமத் த்ரக்ஷாயை கிரீசிம்னி கோமளபதன் யாச புராப்யாசிதக நோ சேத் திவ்ய கிருஹாந்தரேஷு சுமனக தல்பேஷு வேத்யாதிஷு प्रायः सुशिलातलेषु நடனம் शम्भो किमर्थं तव. நான் சொல்லட்டுமா? அப்போ அது அம்யூட் பண்றதுக்குள்ளயும் அது போயிட்டு ஏஷத்யேஷஜனிம் மனோச கடினம் தத்மின்னதானிதிமத் ரக்ஷாய கிரிசீமி கோமலபத न्यायात पुराप्यासितः नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनः तल्पेषु वेदादिषु प्रायतत्तु शीलादवेषु நடனம் शम्भो किमर्थं तव. வெரி குட். பிரபா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. கஞ்சித் காலமுமாமகேச பவதः कञ्चित् कालमुमामहेश भवतः कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दार्चनैः पादारविन्दार्चनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नतिभिः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुतिभिः कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दशामीदृशीम् कञ्चित् दशामीदृशीम् कञ्चित् दशामीदृशीम् यः प्राप्नोति मुदा त्वदर्पितमना
यः प्राप्नोति मुधा त्वदर्पितमना यः प्राप्नोति मुधा त्वदर्पितमना जीवन् समुक्तः खलु जीवन् समुक्तः खलु जीवन् समुक्तः खलु कञ्चित् कालम् उमामहेश भवतः पादारविन्दार्चनैः कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दार्चनैः कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दार्चनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुतिभिः कञ्चित् दशामीदृशीम् कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दशामीदृशीम् कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दशामीदृशीम् यः प्राप्नोति मुदा त्वदर्पितमना जीवन् समुक्तः खलु यः प्राप्नोति मुधा त्वदर्पितमना जीवन् समुक्तः खलु यः प्राप्नोति मुधा त्वदर्पितमना जीवन् समुक्तः खलु कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दार्चनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चित् कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दशामीदृशीम् यः प्राप्नोति मुधा त्वदर्पितमना जीवन् समुक्तः खलु वेरी गुड कञ्चित् कालम् उमामहेश भवतः उमामहेश ये उमामहेश कञ्चित् कालं கொஞ்ச காலம் भवतः பாதார விந்தார்ச்சனைஹி கொஞ்ச காலம் ஒரு சில காலம் யார் ஒருவர் உன்னுடைய பாதத்தை போற்றி உனக்கு அர்ச்சனை செய்கிறார்களோ ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி சிவன் சேவடி எல்லாத்திலையும் சொல்லணும்னா எத்தனை வேணா சொல்லிண்டே இருக்கலாம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல எழுதாதவா பாக்கி கிடையாது அவ்வளோ பாதங்களை போற்றி சொல்லக்கூடியது உன்னுடைய கொஞ்ச காலம் சிக்கிஞ்சித் கஞ்சித்து அப்படின்னா கொஞ்ச காலம் உன்னுடைய பாதார விந்தத்தை எவன் ஒருவன் அர்ச்சனை செய்கிறானோ சரி ஓகே அடுத்தது கஞ்சித் தியான சமாதி பிச்ச நதிபிகி யார் ஒருவன் கொஞ்ச நாள் கஞ்சித்துன்னா கொஞ்ச நாள் தியானம் பண்றானோ உன்னை பத்தி நினைச்சு தியானம் பண்றானோ எப்படி தியானம் பண்றான் உள்ளும் புறமும் உன்னை நினைச்சுட்டு தியானம் பண்றானோ உன்னையே நினைச்சுட்டு இருக்குது உன் நாமத்தையே ஸ்மரண பண்ணிட்டே இருக்கிறது மனதிற்குள் உன்னையே நினைத்து தியானித்து உன்னுடைய நாமத்தை அப்படியே திரும்ப 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 ஸ்மரண பண்ணி கொண்டே யார் ஒருவன் இருக்கிறானோ எப்படி எந்த நிலைக்கு வருவான் சமாதி பிச்ச நதிபிகி அந்த நிலைக்கு அவன் வருவான் சமாதி நிலைக்கு அவன் வருவான் அந்த நிலை சமாதி நிலைன்னா தன்னை மறந்து என்ன அக்கம் பக்கத்துல என்ன நடக்கிறதுனே தெரியும் சமாதினா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கிறது எந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் எதுவுமே தெரியாம இருக்கிறது அந்த நிலையில் பகவானை மட்டும் நினைச்சுட்டு இருக்கிறது அப்படி எவன் ஒருவன் இருக்கானோ கஞ்சித் கதா கர்ணனைகி சரி அந்த மாதிரி இருக்க முடியல என்னால அந்த மாதிரில பாதார விந்தத்தையும் அர்ச்சனை பண்ண முடியல என்னால ஒன்னையே தியானம் பண்ணிட்டு சுத்துப்பட்டு வட்டாரத்துல இருக்கிறதெல்லாம் மறந்தும் என்னால இருக்க முடியல சரி அப்படி இல்லையா ரைட்டு அப்படி இருக்கப்பட்ட வேறு யாரோ சிலர் எல்லாரும் கஞ்சித் சிறிது நேரம் யாரோ சிலர் தான் ஒத்தனே இல்லை இத்தனையும் பண்றது சிலர் கதா கர்ணனை உன்னுடைய திருவிளையாடல்களை உன்னுடைய லீலா வினோதங்களை எவன் ஒருவன் காதால் கேட்கிறானோ சிரவணம் பண்றது
எவன் ஒருவன் காதால கேட்டு அனுபவிச்சு ரசிச்சுண்டு அதுல மூழ்கி போறானோ. கஞ்சித் கஞ்சித வேக்ஷணைச்ச நுதிபிகி அப்படின்னா அடுத்தது என்ன பண்றார்? தேக்ஷணைச்ச நுதிபிகி கொஞ்ச காலம். அவேக்ஷணைகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தரிசனம் பண்றது. கொஞ்சம் எப்படி வெறும்னா தரிசனம், சாமி போய் அப்படியே கண்ணால பார்த்து நான் பார்த்துட்டேன் டிக்கே இந்த கோவில் போயிட்டு வந்துச்சு, அது இல்லை. அங்க போய் நின்னு உன்னை துதி பாடிக்கொண்டே அவரை பத்தின தெரிஞ்சு 2 ஸ்லோகத்தை சொல்லிண்டே உன் வாய் முணுமுணுக்கட்டவே. அப்ப மனசுலேருந்து அந்த 2 ஸ்லோகம் சொல்லிண்டு அவரை தரிசனம் பண்ணி கொள்ளுதல். சிறிது காலம் எவன் ஒருவன் உன்னை உள்ளுக்குள்ளையும் நினைத்து புறத்தாலும் உன்னை பார்த்து, உன்னை உள்ளுக்குள்ள மனசுல நினைச்சுண்டு உன்னுடைய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு உன் நாமத்தை சொல்லிக்கொண்டு புறத்தால் வெளியில உன்னை கண்ணால தரிசனம் பண்ணி கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ. கஞ்சித் தசாமி திருஷீம் இந்த மாதிரியான நிலையை எப்படி எவன் ஒரு அப்படியே மனசையே அவன் என்ன பண்ணுவான்? அர்ப்பணம் செய்தவனாக. எப்படி எங்க கொண்டு போறார்? முதா துவ தர்ப்ப தர்ப்பிதம் அனா, துவத்து அர்ப்பிதம் அனா அப்படின்னு கொண்டு போனோம். துவத் உன்னிடமே அர்ப்பணம் பண்ணிக்கிறது. தன்னுடைய மனம் முழுவதையும் இந்த மாதிரி நினைச்சு நினைச்சு உன்கிட்டேயே தன்னுடைய மனதை எவன் ஒருவன் அர்ப்பணம் செய்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன்ச முக்தக்கலு, அவனுடைய ஜீவன் முக்தி பெறும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். ஏ சம்போ, நீ என் மனசுல வந்துட்டியானா? அங்க ஆரம்பிச்சாருல்ல, உன் கால் வலிக்குமே பாவம், அங்கேருந்து புடிச்சுக்கணும் நம்ம. இப்ப நான் உன் காலை புடிச்சு விடுறேன், நீ வா, காலையே காணவே எனக்கு காட்ட மாட்டேன்றியே, ஐயோ நீ எங்க உன் இப்ப பார்த்தா உன் கால் தெரியுது, நீ எங்கேயோ அங்க கஷ்டம், என் மனசு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நீ அங்க போயிட்டியா, இப்படி எல்லாம் நீ நடந்துட்டு இருக்கியா, இதெல்லாம் இங்க இந்த மனசுல வந்து உட்கார்ந்துக்கணும்னா நீ இவ்வளவு கடுமையான மனசு நீ வந்து பிராக்டிஸ் பண்றியா, இப்படி எல்லாம் கேட்டாரோ இல்லையோ. அப்படி இது அப்படி சொல்லிட்டு இருந்த அந்த ஆச்சாரியால் அந்த வார்த்தை இப்ப நாம வந்து நீ அப்பேற்பட்ட என்னுடைய கடுமையான மனசில் அப்படி எல்லாம் நீ என் மனசுல வந்து உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மேல சொல்லித்த இத்தனை எவன் ஒருவன் இப்படி எல்லாம் இருப்பானோ இப்படி எல்லாம் இருப்பானோன்னு சொல்லிட்டு அத்தனையையும் நின்றால் நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பேன், நான் உன்னை எப்பொழுதும் அர்ச்சித்துக் கொண்டே இருப்பேன், நான் உன்னை எப்பொழுதும் மனதால் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே தியானித்துக் கொண்டே இருப்பேன், நான் உன்னை எப்பொழுதும் முன் பாதத்திலேயே அடைக்கலம் ஆவேன் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நான் செய்வேன், நீ உன் பாதத்தை மட்டும் கொஞ்சம் கூட பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்படின்னா எனக்கு எப்படியும் ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது. நீ தானே சொன்னேன் ரொம்ப கர்மாலாம் சேர்த்து வச்சுட்டு இருக்க, அதுல இருந்து உன்னை தடுத்து ஆட்கொள்ளணுங்கிறதுக்கு தானே நீ இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் இதெல்லாம் உனக்கு செய்யறேன், நீ மனசுல வந்து உட்கார்ந்துட்டியா, நான் பண்றேன், உனக்கு என்னுடைய மனம் கடுமைதான், நீ பிராக்டிஸ் பண்ற எனக்கு புரியுது, நான் அதை சாஃப்டாக்க முயற்சி செய்கிறேன். அது எப்படி நான் சாஃப்ட் ஆக்குவேன்? சிரவணம், முதல்ல காதால கேட்டுவேன், கேட்டதை கீர்த்தனம், அதை நான் வாயால சொல்லுவேன், ஸ்மரணம், அதை தான் திரும்பி திரும்பி நினைச்சு பார்ப்பேன், பாத சேவனம், உன்னுடைய பாதத்துக்கு நான் அர்ச்சனை செய்வேன், அதுக்கு சேவை செய்வேன், அர்ச்சனம் செய்வேன், வந்தனம், அதை நான் நமஸ்கரிப்பேன், தாசியம், உனக்கு தாசிய பக்தியோடு நான் இருப்பேன், சக்கியம், ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு இருப்பேன், ஆத்ம நிவேதனம், உன்னை நான் என் மனசுக்குள்ள வச்சுட்டு உன்னை நான் எல்லாத்தையும் உன்னை பூட்டி வச்சுட்டு என் மனசுல உன்னை வச்சுட்டு நிவேதனம் பண்ணுவேன்னு பக்தியினுடைய 9 வகையையும் சேர்த்து பிடிச்சு வச்சு இந்த ஸ்லோகத்துல குட்டி குட்டி வார்த்தையா ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸா போட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி செய்யறதுனால அவர் கேட்கிறார், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், ஜீவன் முக்தி வரணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜீவன் முக்திங்கிறது எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா, நம்ம ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் இருக்கும் இல்லையா, இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இது எல்லாமே மனசோட சேர்ந்து அசையாத நிற்கும் ஒரு நேர்கோட்டுல. இப்ப இத மாதிரி நம்ம கரெக்டா பண்ணிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு அர்ச்சனை பாதம் எல்லாத்தையும் நினைச்சுட்டு ஒருமுகப்படுத்தி மனசுக்குள்ள இத்தனையும் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வரும் பொழுது நம்முடைய ஐம்புலன்களும் மனதும் ஒரே நேர்கோட்டில் நிற்கும். ஒரே நேர்கோட்டிலும் ஐம்புலனும் மனதும் நிற்கும் பொழுது புத்தி எங்க இருக்குன்னு தெரியாது. புத்தின்னு ஒண்ணு தொழிலே இல்லாம நிற்கும், அதுக்கு வேலையே இருக்காது. புத்திக்கு என்ன வேலை? அதுக்கப்புறம் புத்திக்கு வேலையே இல்லைன்னுட்டார். அந்த நிலைக்கு போகணும். அப்போ உனக்கு அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் முக்தியை நீ பெறக்கூடிய நிலை. இதெல்லாம் ஒரே கோட்டில் நிக்கணும். அப்போ அந்த மாதிரி உன்னுடைய பக்தி நிலை இருக்கணும். புத்திக்கு அன்னைக்கு வேலையே இல்லடா, நீ ஜீவன் முக்தி அப்படின்ட்டார். உன் பக்தி அப்படி இருக்கணும், புத்திக்கு வேலை இருக்கு, புத்திக்கு வேலை இருக்கக்கூடாது, முக்தி கிடைச்சிடும். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். சிம்பிள். ஆதிலட்சுமி. எஸ் மேம். கஞ்சித் காலமு மாமகேஷ பவதஹ பாதாரவிந்தார்ச்சனைஹ
कञ्चित्यानसमाधिभिश्च नतिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चितवीक्षणैश्च नुतिभिः कञ्चित्तसामितृषीं यः प्राप्नोति मुदात्वदर्पितमना जीवन् स मुक्तः खलु. Very good. Adita? Thank you, ma'am. Yes, ma'am. कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दाचनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कदाकर्णनैः कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दचामि तृषीं यः प्राप्नोति मुदात्वदर्पितमना जीवन स मुक्तः खलु. கேக்குறதாமா என் சவுண்ட்? கேக்குறது மாமா. கேக்குறதா? ரைட் ஓகே. ரைட் தென் மீனா ஹரிதீர்த்தம் சொல்றேன் பூஜி. கஞ்சித் காலமுமாமகேச பவதக பாதாரவிந்தாச்சனைः கஞ்சித் ஞான சமாதிபிச்ச நதிபிः கஞ்சித் கதாகர்ணனைः கஞ்சிதவேஷணைச்ச நுதிபிः கஞ்சித் தசாமி தृषीं यः प्राप्नोति मुदात्वदर्पितमना जीवन समुक्तः खलु. வெரி குட். சித்ரா புருஷோத்தமன் कञ्चित् कालमुमामहेश भवतः पादारविन्दार्चनैः कञ्चित् ध्यानसमाधिभिश्च नदिभिः कञ्चित् कथाकर्णनैः कञ्चिदवेक्षणैश्च नुदिभिः कञ्चित् दशामि तृषीं यः प्राप्नोति मुदात्वदर्पितमना जीवन स मुक्तः खलु. नेक्स्ट वन संध्या बाणत्वं वृषभत्वमर्थवभुषा वपुषा बाणत्वं वृषभत्वमर्थवभुषा बाणत्वं वृषभत्वमर्थवभुषा भार्यात्वमार्यापते 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 घोणीत्वं सकितामृतङ्गवसवहता घोणीत्वं सकितामृतङ्गवहता घोणीत्वं सकितामृतङ्गवहता चेत्यादिरूपं दधौ चेत्यादिरूपं तथौ चेत्यादिरूपं तथौ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देहभागो हरिः त्वत्तेहभागो हरिः त्वत्तेहभागो हरिः पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् को वा तदन्योऽधिकः को वा तदन्योऽधिकः को वा तदन्योऽधिकः बाणत्वं वृषभत्वमार्धवपुषा भार्यात्वमार्यापते बाणत्वं वृषभत्वमर्थवपुषा भार्यात्वमार्यापते बाणत्वं वृषभत्वमर्थवपुषा भार्यात्वमार्यापते घोणीत्वं सखिता मृदङ्गवहता चेत्यादिरूपं दधौ घोणीत्वं सकितामृतङ्गवहता चेत्यादिरूपं दधौ
கோணித்வம் சகிதாமிருதங்கவகதா சேத்யாதிரூபம் ததௌ பத்பாதே நயனார்ப்பணஞ்ச கிருதவான் त्वद्देह भागो हरिः त्वत्पाते नयनार्पणं च कृतवान् त्वत्तेहभागो हरिः त्वत्पाते नयनार्पणं च कृतवान् त्वत्तेहभागो हरिः पूज्यात् पूज्यतरः स एव हि न चेत् को वा तदन्योऽधिकः पूज्यात् पूज्यतरस्य एहि न चेत् गोवात् पूज्यात् पूज्यतरस्य एव हि न चेत् को वा तदन्योऽधिकः पूज्यात् पूज्यतरस्य एव हि न चेत् को वा तदन्योऽधिकः बाणत्वं वृषभत्वमर्तवपुषा पार्यात्वमार्यापते गोणीत्वं सकितामृतङ्गवहता चेत्यादिरूपं तथौ द्वत्पादे नयनार्पणं च कृतवान् द्वत्तेकभागो हरिः पूज्यात् पूज्यतरस्य एव हि न चेत् को वा तदन्योऽधिकः. வெரி குட், தேங்க்யூ. ஒரே சுவாமி தான், பலவித ரூபம் எடுத்துட்டு வரார். நாம தான் விதவிதமா. சுவாமி பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அதுக்கு உருவமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே சுவாமி பரபிரம்மம், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, உருவமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம தான் அத பல விதத்துல எடுத்துட்டு இருக்கோம். அது அப்ப அப்படி பார்த்தா உருவமே கிடையாதுன்னா அது கிருஷ்ணனா, அது ராமனா, அது என்ன, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சுவாமிகளுக்குள்ள நாம பலவித உருவங்களை வச்சுன்னு ஒண்ணுத்துக்கும் பேதம் கற்பிச்சுட்டு இருக்கும். அந்த சுவாமிகளுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. அது கூட என்ன, முதல்ல ராமன் கிருஷ்ணன் அதுக்குள்ள எதுவுமே சுத்தமா இருக்காது. ராமனும் ஒருத்தனே, கிருஷ்ணனும் ஒருத்தனே. பின்னாடி வந்த காலங்கள்ல தான் டியூ டு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இது சிவம், இது வைஷ்ணவம், இது சைவம் அப்படின்லாம் என்னென்னத்தையோ பிரிச்சு அவாவா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சா. ஆக்சுவலா சிவனோட ஹிருதயத்துல மகாவிஷ்ணுவும், மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்துல சிவனும் இருந்துட்டுதான் இருப்பார். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, யார் மகாவிஷ்ணுவை தூற்றுகிறாரோ அவர் என்னுடைய பக்தன் கிடையாதுன்னு சிவன் சொல்வாராம். அதே மாதிரி யார் சிவனை தூற்றுகிறாரோ அவன் என்னுடைய பக்தன் கிடையாதுன்னு மகாவிஷ்ணுவும் சொல்வார். ரெண்டு பேரும் அப்படித்தான், ஹரியும் ஹரனும் ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு இத சொல்றது யாரு? ஷண்மதஸ்தாபகரான சிவானந்த லகரியை எழுதிய ஆச்சாரிய சுவாமிகள். இது எழுதின ஆச்சாரிய சுவாமிகள் சிவனை பத்தியே சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு இந்த சிவானந்த லகரியில. இது வரைக்கும் நம்ம எத்தனை 81 பார்த்துட்டோம் இல்லையா? 82வது ஸ்லோகத்துக்கே நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தா பூரா அந்த ஸ்ரீசைலத்துல உட்கார்ந்துட்டு சிவனை பத்தியே பேசிட்டு இருக்கிற அவர் இப்படியே பேசிட்டே போயிட்டா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல யோசிக்கிறார். யோசிச்சு மகாவிஷ்ணுவனுடைய பெருமைகளை சொல்றார். எதுக்காக? இந்த ஸ்லோகத்துல நம்ம நிறைய துவேஷங்கள், வேற்றுமைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் முதல்ல நம்ம மனசுல இருந்து தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த மதத்திலையும் முதல் விஷயம் மனசுல இருந்து துவேஷத்தை வெளியில தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரே எய்ம் தான் அவருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல சரி, சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கறத ஒண்ணா சொல்லிட்டு வர்றார். ஃபர்ஸ்ட் லைன்ல பாணத்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மகாவிஷ்ணு எந்தெந்த காலத்துல எப்படி இருந்தார் சிவன் கூட, பரமேஸ்வரனுக்கு என்னென்னவாக மகாவிஷ்ணு இருந்தார் அப்படிங்கிறத சொல்றார். பாணத்துவம் அப்படின்னா திரிபுர சம்ஹாரம் பண்றச்சே. இது முன்னாடியே திரிபுரத்தை எரித்தவர் நிறைய தடவை சொல்லியாச்சு, அந்த கதையே உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த திரிபுரத்தை எரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்ஹாரம் பண்றச்சே இவர் என்னவாக இருந்தார்? இவர் பாணமாக இருந்தார். அப்படின்னா என்ன? அம்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரு? மகாவிஷ்ணு சிவன் தானே திரிபுரத்தை எரித்தவர். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. எப்படிங்கிறதோ அந்த புராண கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி 3 அரக்கர்கள் இருந்தா இவாளை ஒண்ணுமே பட முடியல
இந்த பொன் வீடு வெள்ளி வீடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே நேர்கோட்டுல 1000 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நிற்கும். அப்ப அவளை யாராவது கொன்னாதான் உண்டு, இல்லைன்னா அவளை கொல்ல நிச்சயமா முடியாது. இவா மேலையும் கீழையும் இறங்கி ஏறின்னு இருந்தா அப்ப எல்லாரும் சிவன் கிட்ட போய் கேட்டா, கேட்கும் பொழுதுதான் சிவன் ஒரே பானத்தால் அடிச்சாதான் எரிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ற. அப்ப தேவர்கள் கேட்கும் பொழுது பூமியை தேரா வாங்கிக்கிறார். சூரிய சந்திரர்கள் சக்கரம், 4 வேதங்கள் குதிரை, பிரம்மா சாரதி, மேருமலை வில்லு, ஆதிசேஷன் நானு, விஷ்ணு தான் அம்பு. அதை எடுத்துக்கொண்டுதான் பரமசிவன் போருக்கு போறார். அப்பையும் தேர் புதஞ்சு போறது. விஷ்ணு திரும்ப ரிஷப ரூபத்தை எடுத்து தன்னுடைய கொம்பால அந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்துறார். அப்ப சிவன் என்ன பண்றாரு, குதிரை மேல ஒரு காலும் ரிஷபத்தின் மேல ஒரு காலுமாக நின்று அந்த முப்புறமும் ஒரே நேர்கோட்டுல அப்ப வருது தெரியறது. இவர் சிரிச்சென்று அந்த பானத்தை எரிந்தார். அதனால திரிபுரம் எரித்த சிவன் அவருக்கு பேரு கிடைச்சது. இதுக்கு இத்தனை பேர் கூட அவருக்கு இருந்தார். அதுல ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தால் மகாவிஷ்ணு அம்பாகவும் இருந்தார். சரி, இந்த பானத்துவம்ங்கிறதுக்கு அம்பாக இருந்தார். அடுத்த வார்த்தை என்ன, ரிஷபத்துவம். ரிஷபத்துவம்னா ரிஷபம்னா தெரியும், ரிஷப வாகனம். யாருக்கு ரிஷப வாகனம்? பரமசிவனுக்கு ரிஷப வாகனம். சரி, நந்தியாக இருக்காராம். சரி, எப்படி முதல்ல வாகனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது ரிஷபம் தான் இப்ப பார்த்தோம். நம்ம ரிஷபமாக கொம்பால தூக்கி சக்கரத்தை தூக்கி நிறுத்தினார். அது மேல காலை வச்சுட்டு அம்பி எரிஞ்சாருன்னு சொன்னா அந்த இடத்துலயே எப்படி உதவினார் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த இடத்துல திரும்ப ஏன் இன்னொரு தடவை ரிஷபம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தால் எதுக்கு அது கொடுக்கிறாருன்னா அது நமக்காக. ரிஷபம்ங்கிறது என்ன, பரமேஸ்வரனினுடைய வாகனம். வாகனம்னா என்ன, அவரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு உபயோகப்படக்கூடியது வாகனம். நாமெல்லாம் போறோமே, 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம். நம்ம போறோமா இல்லையா? ஒரு பைக்ல போறோம், ஆட்டோல போறோம், கார்ல போறோம். இதெல்லாம் என்ன, வாகனம் தானே. நம்மளை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கொண்டு சேர்க்கிறது, சிம்பிளா. அத மாதிரி பகவானை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்கு. அந்த மாதிரி ரிஷப வாகனம் இவர். அப்போ பகவானிடத்தில் நம்மை கொண்டு செல்வதற்கு வாகனமாக மகாவிஷ்ணு அப்படி கொண்டு வர்றார். அங்க அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அத்தை. எப்படி அப்ப மகாவிஷ்ணு வாகனமாக இருந்து நம்மை அழைத்து கொண்டு, என காக்கும் கடவுள் அழைச்சுண்டு போய் பரமேஸ்வரன் கிட்ட நம்மள விட போறார். அப்படி அவர் இருக்கார். சேர்க்கறதுனால ரிஷபத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க ஆச்சாரிய சுவாமிகள் போடுறார். அப்புறம் அர்த்த வபுஷா பாரியாத்வ மாரியா பதே. அர்த்த வபுஷா, அர்த்த அப்படின்னா அர்த்தனா அர்த்தம், மீனிங். அர்த்த அப்படின்னா பாதி, ஹாஃப் அப்படின்னா தன் உடம்பில் பாதியை கொடுத்தவர். இது பாதியை தான் ஏற்கனவே அவளுக்கு கொடுத்து வச்சிருக்காரு, பாதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது புரியலையே, இது என்ன, இது கான்ட்ரவர்சி, ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்தால் அது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது சங்கர நாராயண ஸ்வரூபம். சங்கர நாராயண, சங்கரனாக ஒரு பக்கமும் நாராயணனாக இன்னொரு பக்கமும் இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் இருக்கிற அந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநெல்வேலி. திருநெல்வேலி அந்த இடத்துல சங்கரன் கோயில்னு இருக்கு. அங்க சங்கர நாராயணனாக இருக்கிறார். அங்க கோமதி அம்பாள் தான் தாய். ஆடி தபசுங்கிறது மிகப்பெரிய உற்சவம். அங்க அம்பாள் ஊசி முனையில் நின்று தவம் செய்வதாக வரலாறு இன்றைக்கும் நடக்கிறது, பெரிய விஷயமா. அங்க சங்கரனாகவும் நாராயணனாகவும் தன் உடம்பில் அர்த்த பாதியை கொடுத்தவர். அததான் சொல்றார். இத வைஷ்ணவத்துல திருவாய்மொழியில இது இவா மட்டும் தான் சொல்றாளா, சைவத்துல ஆச்சாரிய சுவாமிகள் மட்டும் தான் சொல்றாரு. ஆனா இல்ல, இத வைஷ்ணவைட்ஸும் ஒத்துக்கிறா. எதுல சொல்றாரு அப்படின்னா நம்மாழ்வார் திருவாய்மொழியில இத சொல்றார். வலப்புறம் திரிபுரம் எரித்தவன், இடப்புறம் நீங்கிறார். வலப்புறம் திரிபுரம் எரித்தவன், இடப்புறம் நீன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் எழுதி வச்சிருக்கார். சோ வைஷ்ணவைட்ஸும் அதை ஒத்துக்கிறாங்கிறதையும் காட்டுறார். பாரியாத்வ மாரியா பதே அப்படின்னா பாரியானா யாரு, உன்னுடைய மனைவி. உன்னுடைய மனைவியாகவும் மகாவிஷ்ணு இருக்காரு. எங்க இருக்காரு, எப்படி இருக்காருங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அடுத்தது கோணித்துவம். கோணித்துவம்னா பன்றி உருவம் எடுத்து என்ன பண்ணா, அடிமுடி காணாது அப்படின்னு தேடும் போது வராக அவதாரம் எடுத்து கீழே பாதத்தை தேடிட்டு போனார். அப்போ அந்த மாதிரி அவர் இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். சகிதா, சகினா தோழி, தோழியாக இருந்தார். எப்ப தோழியா இருந்தார் இவரு மகாவிஷ்ணு? எப்ப தோழியா இருந்தார் அப்படின்னு பார்த்தா மோகினி அவதாரம் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும். இந்த தேவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து அதை இது பண்ணும் பொழுது இவர் மோகினி அவதாரம் எடுத்து கொண்டு வந்து அவள் எல்லாம் ஏமாத்துறாளு அசுரர்களை எல்லாம். அந்த நேரத்தில் பரமசிவனே லயித்து போகும் அழகில் இருந்ததாக மகாவிஷ்ணு வரலாறு அது. அப்போ இவருக்கு சகியாக இருந்தாள் அப்படிங்கிற ரூபத்தை
உருவத்தையும் எடுத்துட்டு இருந்தா அவ. மிருதங்க வகதா. மிருதங்க வகதா அப்படின்னா பரமசிவன் நடனமாகும் போது மிருதங்கம் வாசிச்சாரா இவர். பரமசிவன் நர்த்தனம் ஆடும் பொழுது இவர் மிருதங்கம் வாசித்தார். சேத்யாதி ரூபம் ததௌ. மிருதங்கம் வாசித்தும் சஹ இத்தியாதி ரூபம். இத்தியாதினா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னும் பலவிதமான ரூபங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அவருக்கு உதவி, அவரோட கூடவே லைஃப் டிராவல் பண்ணியிருக்கார். நமக்கு தான் இதெல்லாம் தெரியல, நம்ம இது பாதி அது பாதி எதையோ சொல்லிட்டு உட்காந்து இருக்கோம். பாதே நயனார்ப்பணம் ச கிருதவானு. பாதே உன்னுடைய பாதத்துல நயனார்ப்பணம், நயனம் கண்கள், தன்னுடைய கண்களையே அர்ப்பணம் பண்ணினாரே. எப்படி? தத்பாதே நயனார்ப்பணம், உன்னுடைய பாதத்தில் தன்னுடைய கண்ணை, யார்? மகாவிஷ்ணு பரமசிவரே உங்களுடைய பாதத்தில், பரமேஸ்வரா உன்னுடைய பாதத்துல தன்னுடைய கண்ணை அர்ப்பணம் பண்ணினாரு. எப்போ? மகாவிஷ்ணு இவருக்கு பூஜை பண்றார். 1008 தாமரையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவுக்கே டெஸ்ட் வச்சவர் இவரு. யாரு? இந்த பரமேஸ்வரன். மகாவிஷ்ணு டெஸ்ட் வச்சு என்ன பண்ற, ஒரு புஷ்பத்தை எடுத்து மறைச்சு வச்சு விட்டார், ஒரு தாமரை பூவை. என்ன பண்றா பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா 107 தாமரை போட்டாச்சு. ஆனா என்னன்னா இதெல்லாம் நம்ம நன்னா இதுல சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறா. என்னன்னா பூஜைக்கு உட்கார்ந்துட்டா முடியற வரைக்கும் நம்ம எழுந்திருக்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இது. 107 முடிஞ்சுடுத்து. 108வது மந்திரத்தை சொல்றாரு, புஷ்பத்தை காணோம். வேணும்னா இவருக்கு கிடைக்காதா? எழுந்து போய் ஒண்ணு அங்க இருக்கிற குளத்துல போய் பறிச்சுன்னு வர முடியாதுன்னா இவருக்கு மகாவிஷ்ணுவால எழுந்திருக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், தன்னுடைய கண்ணையே புண்டரீகமாக வைத்தார். அப்படின்னு தன்னுடைய கண்ணையே புண்டரீகமாக எடுத்து வைத்தார். பத்பாதே உன்னுடைய பாதத்தில் நயன அர்ப்பணம், தன்னுடைய நயனத்தையே அர்ப்பணமாக சக்கிருத்தவான் செஞ்சவராச்சே அவரு. பத்தேக பாகோ ஹரி, உன்னுடைய தேகத்திலும் பங்கு கொண்டவர், அப்பேற்பட்டவர் இந்த ஹரி. பூஜ்யா பூஜ்யதர ச ஏவஹி நச்சேத் கோவா ததன்யோதிகஹ. அப்பேற்பட்டவர், இத்தனை பெருமைகளை எல்லாம் கொண்ட சிறந்த நாராயணனை விட யார் இருக்கா ஒன்ன பூஜை பண்றதுக்கு? பூஜிக்க கூடிய அனைவராலும் பூஜிக்க தகுந்தவர் அவர். அப்பேற்பட்ட நாராயணன், அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு சிறப்பாக வழிபடத்தக்கவர், அப்பேற்பட்டவர். உங்க இருவரையுமே சமமாக பாவித்து இருவரையுமே சமமாக வழிபட வேண்டிய நிலையில் உள்ள அந்த ஹரியும் ஹரனும் நீங்களேன்னு சொல்றார். ராமா கிருஷ்ண, இது ரெண்டுல வைஷ்ணவத்துல ராமா கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல யாராவது பேதம் பார்ப்பாளோ? ராமன் தான் வஸ்தி, கிருஷ்ணன் தான் வஸ்தின்னு யாராவது பேதம் பார்ப்பாளோ? பார்க்க மாட்டா. 2 பேரும் ஒத்துட்டு அப்படின்னு நினைப்பா. அத மாதிரி சைவத்துல எடுத்துட்டோம்னா பரமேஸ்வரனுக்கும் நடராஜனுக்கும் யாராவது டிஃபரன்ஸ் பார்த்துட்டு பேதம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாளோ? அவளுக்கு இவாளுக்கும் அப்புறம் பரமேஸ்வரனுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அப்படின்னு யாராவது பார்ப்பாளோ? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டா. அத மாதிரிதான் பரமேஸ்வரனும் நாராயணனும் ஒன்றே, ஒரே சக்தி தான். 2 பேர்லயும் உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாதுன்னு சொல்றார். பரபிரம்மம் யாருன்னா சங்கரனும் நாராயணனும் ஆகிய ஒரே மூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ரமாசேகர். நமஸ்காரம் மாமி, சாரி. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். ரிஷபத்வமர்த்தவபுஷா பார்யாத்வமார்யாத்பதே கோணித்வம் சகிதா மிருதங்கவஹதா சேத்யாதிரூபம் ததோ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देहबाहो हरिः पूज्यात् पूज्यतरस्य एव हि न चेत् को वा तदन्योदिकः. வெரி குட். ஒபு லக்ஷ்மி. தேங்க் யூ மம்மி. சொல்றேன் மாமி. ஆனத்வம் ரிஷபத்வமர்த்தவபுஷா பார்யத்வமார்யாபதே கோணித்வம் சகிதாமிருதங்கவஹதா சேத்யாதிரூபம் ததௌ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वत्तेह पाको हरिः पूज्यात् पूज्यतरस एव हि तसेत् को वा ततन्योतिकः. வெரி குட். மகாலட்சுமி. சொல்றேன் மம்மி. வாணத்வம் விருஷபத்மமர்த்ததவபுஷா பார்யாத்வமார்யாபதே விருஷபத்வ மர்த்தவபுஷா.
तव पुषा पार्यात्वमार्यापदे कोणित्वं सहिता मृदङ्गवहदा चेत्यादिरूपं तदौ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वत्तेहबाहो हरिः पूज्यात् पूज्यधरस एव हि न चेत् को वा तदन्योहदिगः ததன்யோதிகஹ. ததன்யோ ஒரு ஆ இருக்கா உங்க புக்ல? இல்லங்க மாமா, யோதான் மாமா இருக்கு. யோதிக. கோவா ததன்யோதிகः. அவ்வளவுதான் சொல்லணும். சரிங்க மாமா. ஓகே, தேங்க்யூ மாமா. கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.